रघुवर तुमको मेरी लाज, रघुवर तुमको मेरी लाज, सदा सदा में शरण तिहारी, सदा सदा में शरण तिहारी। तुम हो गरीब निवाज, तुम हो गरीब निवाज, रघुवर तुम हो गरीब निवाज, रघुवर तुमको मेरी लाज। पतित उदाहरण विरद तिहारो, पतित उदाहरण विरद तिहारो, श्रवणन सुनिया पतित उदाहरण विरद तिहारो, श्रवणन सुनिया तो पतित पुरातन करिए, तो पतित पुरातन करिए, पार उतारो जहाज, रघुवर पार उतारो जहाज, रघुवर पार उतारो जहाज, रघुवर तुमको मेरी लाज, सदा सदा में शरण तिहारी, रघुवर तुमको मेरी लाज। अघ खंडन रोग भंजन जन के, यही तिहारो काज, अघ खंडन रोग भंजन जन के, यही तिहारो काज, रघुवर यही तिहारो काज, रघुवर तुलसीदास तुलसीदास पर कृपा कीजिए, तुलसीदास पर कृपा कीजिए, भक्ति दान देहु आज, रघुवर भक्ति दान देहु आज, रघुवर तुमको मेरी लाज, रघुवर तुमको मेरी लाज, रघुवर तुमको, रघुवर तुमको, रघुवर तुमको मेरी लाज। ஸ்ரீநாபர் துளசிதாசருடைய வாழ்க்கையை எழுதி வடித்து கொண்டு வரும்போது ரெண்டு சம்பவங்கள் சாதிக்கிறார். ஒன்றும் ஏதோ ஒரு தூரதேசத்தில் ஒரு குடும்பத்தில் நடந்த சர்ச்சையில் ஒருவரை இன்னொருவர் வதம் செய்து விட்டார். அப்போ அவரை ஊர்லேருந்து தள்ளி வச்சு அந்த அபராத க்ஷாமணமுக்காக அவர் தீர்த்த யாத்திரை மேற்கொண்டார். அந்த ஒவ்வொரு க்ஷேத்திரமாக சென்று நாம் செய்தது தவறு 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 என்று அபராத க்ஷாமணம் கேட்டு தான் பிராயஷ்சித்தம் செய்து கொண்டு வரும் வளவிலே அவர் வாரணாசி காஷியை அடைந்தார். இந்த வந்தவர் யாருன்னு துளசிதாசருக்கு தெரியாது. இவர் காலில் வந்து விழுந்து சேவிச்சார். ஸ்ரீபாத தீர்த்தம் வேணும்னார். துளசிதாசரும் கொடுத்தார். கொடுத்த பிறகு இந்த ஊர் மக்கள் தெரிஞ்சவா சொன்னா, இவருக்கெல்லாம் ஸ்ரீபாத தீர்த்தம் கொடுக்கலாமா? அவர் யாரையோ வதம் பண்ணிவிட்டார். துளசிதாசர் சொன்னார், இவனை வதம் பண்ணிட்டார்னு என்ன போர்டா போட்டுன்னு வந்தார், எனக்கு யாருன்னு தெரியல, கேட்டான், கொடுத்தார். அதனால அப்போ மன்னிக்கலாமான்னு ஒரு கேள்வி வந்தது. இது ஒரு பெரிய விஷயம். இது விபீஷண சரணாகதி கட்டத்துல ராமர் சொன்ன வார்த்தைகள்ல கண்டுகாத்தான்னு ஒன்று உண்டு. வால்மீகி ராமாயணத்துல கண்டுவாக்கியம்னு ஒன்று உண்டு. அந்த கண்டுவாக்கியத்தை விவரிக்கக்கூடிய சுவாமி வேதாந்த தேசிகன் அபயப்பிரதான சாரத்துல 2 ஸ்லோகங்கள் பாரதத்திலேருந்து எடுக்கிறார். யாரை கூட மன்னிக்கலாம், எல்லாரையும் மன்னிக்கலாம், யாரை கூட மன்னிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் பாரதத்துல உண்டு. ஆர்திராபராதனை கூட மன்னிக்கலாம். பெத்த அம்மாவை
சிரச்சேதனம் பண்ணி, இது யாரும் பண்ணணும்னு சொல்லல, இது எப்படி விபரீதார்த்தம் கற்பிப்பா, இது நினைக்கிறதே தப்பு. ஆனா அந்த இடத்துல ஸ்லோகம், பெத்த அம்மாவை வெட்டிவிட்டு ஆர்திர அபராதன், 4 நாள் ஆகி அந்த ரத்தத்தை அலம்பிக்க கூட இல்லை, கையில இன்னும் ஈரம் இருக்கு, அந்த ரத்தத்தின் ஈரம். அப்பேற்பட்டவன் கூட ஐயோ நான் தப்பு பண்ணிவிட்டேனே, எங்க அம்மாவை வெட்டியிருக்க கூடாதேன்னு ஒருத்தர் காலில் விழுந்துட்டா, எனக்கு வேற வழியே இல்லை, என்னுடைய சரணாகதியை ஏற்றுக்கொள்ளு விழுந்துட்டா, ஆர்திர அபராதனையும் மன்னிக்கணும். ஏன்னா சரணாகதி இஸ் த அல்டிமேட் வெப்பன். அந்த இடத்துல வாக்கியத்தை எடுக்கிறார். ஆர்திராபராதன ஜனேர் அபிரக்ஷணார்த்தம்னு தேசிகன். நால்தான் அந்த காக்கையின் மூக்கிலேருந்து ரத்தம் சொட்டி கொண்டு இருக்கும் போது சீதை மன்னிச்சு விட்டா அந்த இந்திரனுடைய பிள்ளையை. அதனால அந்த ஊர் மக்கள் ஏத்துக்கல. என்னென்ன புது புது சாஸ்திரம் எல்லாம் சொல்றப்ப, அனுசாசன பர்வா, அங்க போய் 24வது ஸ்லோகத்தை பாருங்கிற அந்த புஸ்தகம்லாம் நம்ம கிட்ட கிடையாது. நீ பண்ணது சரி அப்படின்னா, நம்ம ஊர் விஸ்வநாதருடைய சந்நிதி முன்னே இருக்கக்கூடிய ரிஷபம், அந்த நந்தி வாழைப்பழத்தை சாப்பிடணும். ஏதோ அந்த மாதிரிலாம் ஒரு போட்டி வச்சிருக்கா பாருங்க. அந்த வாழைப்பழம் 4-5 வச்சுவிட்டு சந்நிதியை சாத்திருக்கா. அடுத்த நாள் காத்தால பார்த்தா அந்த பழமெல்லாம் புஜித்து தோல் மட்டும் கீழே இருக்கு அப்படின்னா ஏத்துண்டார். இப்படின்னு ஒரு சரித்திரம். 2வது என்னன்னா, ஒரு பெண், அவ துளசிதாசர் கட்டங்கள்ல நடந்து போகும்போது அவர் காலில் விழுந்துட்டான். இது வடதேசத்துல ஒரு பெரிய விஷயம். என்னன்னா, யாருன்னு பார்க்க மாட்டா, டக்குன்னு காலில் விழுந்துருவா. நீங்க பஞ்சாபி சம்பிரதாயத்தை கடைப்பிடிக்கிறவா கூட பார்த்தேன்னா, பிபி கரும்பா, பேரா போனி, காலை பிடிச்சு உடனே காலில் விழுந்துடணும். இப்ப நம்ம யோசிப்போம் பாருங்க, இவர் யார், என்ன படிச்சிருக்கார், எவ்வளவு படிச்சிருக்கார். ஏன்னா இது மனு தர்மசாஸ்திரத்துல ஒண்ணு உண்டு, யார்கிட்ட அபிவாதையை சொல்லணும்னு மனு கேட்கிறார். யாருக்கு உன் அபிவாதையேவ புரிஞ்சு உனக்கு ஆசீர்வாதம் பண்ண தெரிகிறதோ அவர் காலில் மட்டும்தான் அபிவாதையை சொல்லணுமா. இல்லை கிடுக்கிடுன்னு யார்கிட்ட போய் அபிவாதை என்னவோ இவர் சொல்லிட்டு இருக்காரு, என்ன சொல்றாருன்னே தெரியாது. ஆனா நீங்க வடதேசத்துக்கு போயிட்டா டக்கு 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 டக்குன்னு காலில் விழுந்துருவா. இந்த பெண்ணு கட்டத்துல நேர துளசிதாசருடைய காலில் விழுந்தா, இவர் சௌபாகியவதி பவன்னு விட்டார். என்ன ப்ராப்ளம்னா, அவ இங்கேருந்து ஸ்மசான பூமிக்கு போயிட்டு இருக்கா, ஹஸ்பண்ட் போயிட்டாருன்னு. உடனே இந்த ஊர் மக்கள்லாம், ஏயா கொஞ்சம் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடாதா, இவ எப்படி சௌபாகியவதியா இருப்பா அப்படின்னு கேட்ட பொழுது, துளசிதாசர் இல்லையே, நம்ம சொன்ன வார்த்தை ராமாயணத்தை இப்ப எழுதின்னு இருக்கும் போது தானே நம்ம வாயிலேருந்து அந்த வார்த்தை வந்தது, பொய்யாகாதே. இல்லை ஒரு சூக்ஷ்மமான விஷயம். இதை நம்ம ஸ்ரீநாபர் போன்ற கிரந்தங்கர்த்தால என்ன சொல்லிடுவார்னா, அவர் போயிட்டார், போனவரை எழுப்பினார். இது வேதாந்தத்துக்கு விருத்தம். ஒரு தடவை ஜீவாத்மா இந்த சரீரத்தை விட்டு போயிடுத்துன்னு வச்சுங்கோ, திரும்பி நான் ஏதாவது பரிகாரம் பண்ணி அதை உள்ளெல்லாம் வர வைக்க முடியாது. எல்லாரும் பயந்துருவார்ல. இப்போ பாருங்க, ஒருத்தர் பரமவதிச்சுட்டாருன்னு நம்ம வாத்தியாரெல்லாம் கூப்பிட்டு 13 நாள் 2.5-3 லட்சம் ரூபா செலவழிச்சு ஈயெல்லாம் பாடி கையில கரும்பெல்லாம் பிடிச்சிட்டு வைகுண்ட சமாராதனாய் வந்தவாளுக்கெல்லாம் சாட்டேளா போனேளான்னு சொல்லிட்டு அப்பாடின்னு உட்காரும்போது இப்போ பண்ணவரே வந்துட்டாருன்னா யாருக்கு பண்ணோமோ காரியம். அப்போ அவர் போனதை விட இப்போதான் அழுவோம். ஐயோ என்ன சுவாமி திரும்பி வந்துட்டு நீ வரமாட்டின்னு நினைச்சுதானே இந்த வைகுண்ட சமாராதனை பண்ணேமோ. அதனால வேதாந்தத்துல சரீரத்தை விட்டு ஜீவாத்மாலாம் போயிடுத்துனா திரும்பிலாம் வராது. பின்ன வந்ததா சில சரித்திரங்கள்லாம் உண்டு. ஏன்னா இப்ப ஸ்மசான பூமிக்கு போய் அவர் ராம்சரிதமானஸ்லேருந்து சில பாடல்களை சொல்லி எழுப்புவர். இந்த மாதிரி ஒண்ணு கம்பராமாயணத்துல ஒண்ணு உண்டு. எவ்வளவு சாமியம் பாருங்க. கம்பர் தேரெழுந்தூர்ல வாழ்ந்தவர். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் அங்க கோசகன் என்கின்ற பெருமாளுடைய அனுகிரகம் பெற்ற தேரெழுந்தூரை சார்ந்த கம்பநாடர் ரொம்ப அழகா ராமாயணம் ராமாவதாரம்னு பேர் அவருடைய கிரந்தத்துக்கு, அதை இயற்றி கொண்டு இந்த ஓலையெல்லாம் எடுத்துட்டு ஸ்ரீரங்கத்துக்கு போனார். அங்க இருக்கக்கூடிய வைஷ்ணவாள்லாம் ஒத்துக்கணும்னு. ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய வைஷ்ணவாள்லாம் ஒன்னா ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால அங்க போயிருக்கார். அங்க போயிட்டு கேட்டா அவள்லாம் சொல்லிட்டா, எங்க ஊர் சிங்கம் ஒத்துண்டாதான் நாங்க ஒத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்டழி சிங்கர் எதிர்க்க அந்த ஓலைகளை வைக்க, அப்போ பெருமாள் கர்ஜித்தார். கம்பம் பிளக்கும் சத்தம் கேட்டது. ஸ்தம்பே கட்டயதோ ஹிரண்ய கஷிப்போங்கிற சத்தம் கேட்டது. உடனே கம்பன் இவருக்கு பேரை வச்சு ராமாயணத்தை ஏத்துட்டா. ஹப்பா அப்படின்னு ராமாயணத்தை இந்த ஊர் மக்கள் ஏத்துட்டா. ஏன்னா இந்த புஸ்தகங்கள்ல யாராவது டெஸ்டிமோனியல் கொடுத்தா அவ பேரை போட்டுரும். இட் இஸ் அ வண்டர்ஃபுல் ரீட் அமிதாப் பச்சன் அப்படின்னு ஏதாவது டெஸ்டிமோனியல். அவர் படிச்சிருக்கவே மாட்டார், சும்மா அந்த மாதிரி ஒரு வரி எழுதி கொடுத்துருவார், டெஸ்டிமோனியல் மாதிரி ஒண்ணு. சரி, ஸ்ரீரங்கம் வைஷ்ணவாஸ் ஹேவ் அக்செப்டட் அப்படின்னு போட்டுக்கலான்னு அந்த ஸ்ரீரங்கம் வைஷ்ணவா சொல்லிட்டா, இதை பார்ப்பா இது கோவில், கோவில்னா ஸ்ரீரங்கம்,
இன்னொரு கோவில் ஒன்று உண்டு, அது சிதம்பரம். அங்க இருக்கக்கூடிய தீட்சிதர்களும் ஒத்துண்டாதான் உன்னுடைய புக்கு நன்னா சேல் ஆகும் அப்படின்ட்டு. அங்க 3000 அந்தணர்கள், சிதம்பரத்துல 3000 அந்தணர்கள். இவர் பாவம் இங்கேருந்து கிளம்பி ஸ்ரீரங்கத்துலேருந்து கிளம்பி சிதம்பரத்துக்கு போனார் கம்பர். அங்க ஒரு தீட்சிதர் ஃபேமிலியை பார்த்தார், நல்ல தீட்சிதர். அவர் ஆத்தெல்லாம் கூட்டு முளகோரை, அங்க குத்சு, அதுதான் பிரசாதம், ரொம்ப சிதம்பரத்துல ரொம்ப விசேஷமா, அதுக்கு பொடி அரைச்சி கத்திரிக்காய் குத்சு பண்ணி முளகோரை பண்ண எல்லாம் கொடுத்துட்டு இவர் சொன்னார், நான் இது முளகோரைக்காக வரல, ஆனா சாப்பிட்டுட்டு சொன்னார், நான் நீங்கள்லாம் 3000 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒத்துக்கணுமா. அதுக்கு அந்த தீட்சிதர் சொன்னார், பொதுவா நாங்க ஒத்துக்க மாட்டோம், முதல்ல 3000 பேர் ஒன்னாவே சேர மாட்டோம். நீர் என்ன 3000 பேர் ஒன்னா சேரணும்னு சொல்றீரே, இதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லை கம்பரே, இங்க வேற எங்கேயாவது தேடின்னு போங்கோ அப்படின்ட்டு. சரி, இவர் ரொம்ப துக்கத்தோடு கோவிந்தராஜ பெருமாளை பார்த்துட்டு நடராஜரை பார்த்துட்டு பிரதட்சிணமா வர சமயத்துல ராத்திரி ஆயிடுத்துன்னு கதவை சாத்திவிட்டார். இவர் உள்ளே கோவில்ல மாட்டின்னு இருக்கார் இல்லையா, நெட்வொர்க் இல்லை, ஒன்றும் இல்லை, கரண்ட் இல்லை, எப்போ வரும்னு தெரியாது, வெளியில ஒரே புயல். சரி, அப்புறம் அந்த மெயின் துவாரத்துல ஒரு குட்டி துவாரம், நீங்க கோவில்கள்லாம் பார்த்தேன்னா கோவில் கோபுர கதவுல ஒரு குட்டி கதவு ஒன்று இருக்கும், அந்த குட்டி கதவு ஓப்பனா இருந்தது, அது வழியா வெளில வந்துட்டார். இப்படி அந்த ஊர் தெருவில் நடந்து போயிட்டே இருக்கும்போது நிறைய தீப்பந்தங்கள் தெரிஞ்சது. எந்த இடம்னு இவர் உள்ள நுழைஞ்சுட்டார், பார்த்தா அது ஸ்மசான பூமி. அங்க இன்னைக்கு மத்தியானம் கத்திரிக்காய் உற்சவத்தை கொடுத்தாரே அந்த மாமா அங்க இருக்கார், அந்த தீட்சிதர். அவர் என்ன ஃபாலோ பண்ணி நீங்க கூட வரீர்? இல்ல, நான் உங்களை ஃபாலோ பண்ணல, தீப்பந்தம் நிறைய இருக்கிறத பார்த்தேன், நீங்க இருக்கிறதே எனக்கு தெரியாது, இவ்வளவு பேர் சேர்ந்திருக்கையில என்ன நல்ல விஷயம் காணும், 3000 பேர் இங்க ஒன்னா சேர்ந்திருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆத்துல ஒரு குழந்தை பாம்பு தீண்டி போயிட்டான்னு நாங்க நினைச்சிருக்கோம், அவனுக்கு காரியம் பண்ண வந்திருக்கோம். இதேதான் பாருங்க, இந்த பெண் எப்படி சௌபாகியவதி பவான்னு சொல்லிட்டு இருக்காரோ அதே எண்ணம் தான். ஏன்னா அந்த காலகட்டத்துல சட்டுன்னு இன்னொருத்தருடைய கையை தொட்டு பல்ஸ் பாத்திர முடியாது. ஒன்னும் ஒரு ஆண் இன்னொரு பெண்ணை தொட்டு பார்க்கறது society will generally not accept. ரெண்டாவது, ஆச்சாரசீலர்களாக இருக்கக்கூடியவா மேல பட்டு வச்சுப்பா, அதனால பல்ஸ் பார்க்கறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அதுவும் பாம்பு கடிச்சு ஒருத்தர் போயிட்டானா போயிட்டதாவே நினைச்சுப்பா, ஸ்ட்ரோக் ஒருத்தர் போயிட்டானா போயிட்டதாவே நினைச்சுப்பா. So there was no confirmation call. சட்டுன்னு அந்த உயிர் தொக்கின்னு இருக்கும் போதே ஸ்மசான பூமிக்கு எடுத்துன்னு போயிடுவா. அதனால தான் புஸ்தகங்கள் என்ன சொல்லியிருப்பானா, போன ஒருத்தரை மீட்டார் இல்ல, போயிட்டதா நினைச்ச ஒருத்தரை மீட்டார். அதனால்தான் கம்பராமாயணத்துல யுத்த காண்டத்துல இருக்கக்கூடிய நாகபாஷ படலத்தை படிச்சு அந்த குழந்தைக்கு புனர்ஜன்மம் கிடைக்கிறது. இங்க துளசிதாசர் ஸ்மசான பூமிக்கு போய் அந்த பிணம் என்று நினைத்து கொண்டிருந்த இந்த பெண்ணின் கணவன் உடைய பிரேதத்துக்கு பக்கத்துல, பிரேதம் இல்லை அவள்லாம் பிரேதம் நினைச்சிருக்கா, அதுக்கு பக்கத்துல இருந்து பெருமாளை நினைத்து ராமச்சரித்தமானஸை நினைத்து சில வரிகள் பாடினார். தூ தயாலு தீனு ஹோ தூ தானி ஹோ பிகாரி அப்படின்னு பெருமாளை பார்த்து, உன்னையே நம்பிக்கொண்டிருக்கிறேனே ராமா, மிருத சஞ்சீவனி யுத்த காண்டத்தில் கீழே கிடந்த உன்னை மீட்டெடுப்பதற்காக ஹனுமான் வந்தானே, அதுபோல் மிருத சஞ்சீவனையும் சந்தானகரணியும் விஷல்யகரணியும் சந்தானி போன்ற மூலிகளை எடுத்துக்கொண்டு இவனை ரட்சிக்க நீ வரமாட்டியோன்னு கேட்டார். அதை ரசிப்போம். दीन हो तू दयाल दीन हो, तू दयाल दीन हो, तू दानी हो भिखारी, तू दयाल दीन हो, तू भिखारी हो प्रसिद्ध पातकी, तू पाप पुंज हरि हो प्रसिद्ध पातकी, तू पाप पुंज हरि, तू दयाल दीन हो, तू दानी हो भिखारी, तू दयाल दीन हो। नाथ तू अनाथ को नाथ कौन
तू अनाथ कौन मोसो मोसमान आरत नहीं आरती हर तो सो मोसमान आरत नहीं आरती हर तो सो तू दयाल दीन हो तू दानी हो भिखारी तू दयाल दीन हो ब्रह्म तू हो जीव तू ठाकुर हो चेरो ब्रह्म तू हो जीव तू ठाकुर हो चेरो तात मात गुरु सखा तू सब विधि तू मेरो तात मात गुरु सखा तू सब विधि तू मेरो तो ही माही नाते अनेक हानि ये जो भावे तो ही माही नाते अनेक हानि ये जो भावे जो जो तुलसी कृपाल शरण शरण पावे जो जो तुलसी कृपाल जो तो तुलसी कृपाल शरण शरण पावे तू दयाल दीन हो तू दानी हो भिखारी तू दयाल तू दयाल तू दयाल दीन हो ராமனும் சீதையும் இலக்குவனுமாக அயோத்தியை விட்டு தண்டகாரண்யம் சென்றார்கள். இதை சென்றதை அறிந்த பரதன் ரொம்ப சோகவசப்பட்டு தாயை வெகுண்டான். கைகேயை பார்த்து சொல்றான், எனக்காக நீ ராஜ்யத்தை வாங்கினேன் என்கின்றாயே கைகேயி, ஒரு மரத்தை பேணி பாதுகாத்து வளர்க்க வேண்டும் என்றால் நீரை ஜலத்தை எங்கே சேர்ப்பாய்? இலையிலா கொண்டு சேர்ப்பாய், தருவிலே கொண்டு சேர்ப்பாய் என்னோ. இந்த வம்சத்துக்கு தருவாய் மூலாதாரமாய் இருக்கக்கூடிய ராமனை விட்டுவிட்டு இலையும் கிளையுமாக இருக்கக்கூடிய எனக்கு நீ ராஜ்யத்தை வாங்கினேன்னு சொல்றியே. பேடு காட்டி தே பாலவு சீச்சா சீன் ஜியன் நிதி பாரி உலீச்சா என்று சொல்லி ராமனை தேடி சித்திரகூடம் சென்றாராம் பரதாழ்வான். ராமன் கிட்ட போய் ஓன் அழுதார். ராமா நீ திரும்பி வந்துடணும், ராமா நீ இல்லாத ஊரில் என்னால் இருக்க முடியாதுன்னு சொன்னோம்னா ராமர் சொல்லிட்டார், இல்லப்பா இதெல்லாம் ஒரு ஐ வாஷ் மாதிரி கிடையாது, சும்மா போயிட்டு வரா மாதிரி போயிட்டு வந்துட்டு திரும்பி வர்றதெல்லாம் இதெல்லாம் வந்து ராமோ துர்நாபி பாஷத்தை. ஏன் நான்லாம் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், இது பெரிய நியூஸ் பேப்பர்லலாம் வந்திருக்கு, 14 years நான் போயிட்டு வந்துடுவேன், இதோ போயிடும் 14 years டப்புன்னு போயிடும். ஆனால் ராமா நான் ராஜாவாக மாட்டேன். எப்படி இருக்கு பாருங்க இல்லையா? நான்லாம் அந்த இடத்துல தான் நான் யோசிச்சு பார்ப்பேன், நான்லாம் இருந்தது ஓகே ராமா டேக் யுவர் ஓன் டைம். அதான் பரதன்லாம் கிளாஸ். அவர் சொல்லிட்டார் நீ இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன். இது எப்படி பண்றது? இப்போ பரதனை வேற கூட்டுன்னு போயிட்டாருன்னு வச்சுக்கோ, அப்புறம் அயோத்தியால ஆளே இருக்கார். அதனால அவர் என்ன சொன்னார், லக்ஷ்மணா அந்த 2 எடுத்துன்னு வாரினார். எல்லாரும் எட்டி பார்க்கலாம், அது என்ன சார் அந்த 2 அப்படின்னு பார்த்தா அந்த 2 என்னன்னா ராமருடைய பாதுகா தேவி. அவளை எடுத்துன்னு அதிரோஹாரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே, அந்த பாதுகையை தன் சிரசில் ஏந்தி கொண்டு பரதாழ்வான் சென்றானாம். மோஸ்ட் ஆஃப் தெம், I may be wrong, most of them miss this very point. அயோத்தியை ஆண்டவர்கள் யார்? இக்ஷ்வாகு, மாந்தாதா, மித்ரசஹன், கல்மாஷபாதன், ரகு, திலீபன், அசமஞ்ச, சம்சுமான், பகீரதன்.
தசரதன் ராமன் லவகுஷால்னு சொல்லிடுவா. நடுவுல ஒருத்தர் விட்டுருவா, நடுவுல கொஞ்சம் பக்கம் காணும். யார் அது? பாதுகா தேவி. A queen ruled Ayodhya for 14 years. பாதுகா தேவின்னு தேசிகன் எடுக்கிறார், ஒரு ராணி ஆண்டாள். அதுல தேசிகன் என்ன அழகா ஒரு இடத்துல எடுக்கிறார், அபிஷேக பத்தத்தின்னு நினைக்கிறேன். அதுல சாதிக்கிறார், சில பேரோட ராஜ்யத்துல இருந்த குற்றச்சாட்டுக்கள் கூட எங்க பாதுகா தேவி ராஜ்யத்துல இல்லைன்னு. அது எவ்வளவு நாசுக்கா சொல்ற பாருங்க. ஏன்னா ராமராஜ்யத்துல 2 விஷயம், கர்ப்பவதியா இருந்த சீதையை காட்டு கம்ச்சார், சம்புகனை வதம் பண்ணார்னு அது சர்ச்சை இருக்கு இல்லையா. அதனால எப்படி சாமர்த்தியமா சொல்ற, சில பேருடைய ராஜ்யத்துல இருந்த குற்றச்சாட்டுகள் கூட எங்க பாதுகா தேவி ராஜ்யத்துல இல்ல. சாதிக்கிறார் துளசிதாசர், சுனி சிக் பாயி அசீஸ் படி கனக் போலி தினு சாதி, சிங்காசன பிரபு பாதுகா பேட்டரி நிஸ்ஸாதி அப்படிங்கிறார்.